சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சைவத்தில் மேல் சமயமில்லை, உள்ளதே சிறக்கும் அல்லது தோன்றாது. கன்னிராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, பிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். கன்னிராசி குரு பெயர்ச்சி பலன் 2026 நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் வைகாசி மாதம் 18ஆம் நாள் 1/6/2026 திங்கட்கிழமை இரவு 1:50க்கு குரு பகவான் மிதன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்ச குருவாக பெயர்ச்சி அடைகிறார். இதனால கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய நற்பலன்கள் என்ன, யோகங்கள் என்ன, செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியில பார்ப்போம். இதுபோன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்கள், ஜோதிட தகவல்கள் தெரிந்து கொள்ள நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, குரு பகவான் நவகிரகத்தில் முழு சுப கிரகம் அப்படின்னா அது குரு பகவான் தான். இந்த குரு பகவான் அப்படிங்கிறவர் ஒருவருக்கு பொருளாதார செல்வ வளத்தை கொடுக்கக்கூடியவர், அதாவது தனக்காரகன். ஒருவருக்கு எவ்வளவு செல்வம் சேரும்னு சொல்லக்கூடிய கிரகம். குருவுடைய அருள் இருந்தால் தான் செல்வம் அவருக்கு சேரும், செலவாகாது. அதே போல் பார்த்தீங்கன்னா, குரு தான் புத்திரகாரகன். குழந்தை சம்பந்தமான குழந்தை, நல்ல குழந்தை பிறக்குமா, குழந்தை பிறக்குமா, பிறக்காதா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை பிறந்து பெற்றோர்களுக்கு நல்லது செய்யுமா, இது எல்லாமே குருவை வைத்து தான் சொல்லப்படுகிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, பொன் பொருள் கௌரவம். ஒருவர் கௌரவமாக வாழ்வாராம், பணமே இல்லைன்னா கூட அவர் ஊரில் கௌரவமாக வாழக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் தான். அந்தஸ்து கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் தான். அதே போல் பார்த்தீங்கன்னா, நீதி நேர்மையாக வாழ வைப்பவர் குரு பகவான். அதே போல் பார்த்தீங்கன்னா, குரு பகவான் அப்படிங்கிறவர் வலிமையாக இருந்தால் தான் அவருக்கு சரியான வழிகாட்டி அமையும். எதை எங்கே எப்போ எப்படி செய்யணும் அப்படிங்கிற அந்த வழிகாட்டி, இந்த வழியில் போனீங்கன்னா நீ ஜெயிப்ப அப்படின்னு சொல்ல முடியும். வழிகாட்டியாக இருக்காங்க இல்லையா, இந்த வழிகாட்டி குரு ஜாதகத்தில் வலிமையாக இருந்தால் தான் வழிகாட்டி சிறப்பாக அமைவார். ஆக குரு அப்படிங்கிறவர் தெய்வத்தை சொல்லக்கூடிய கிரகம். பக்தி, நம்மளுடைய பக்தியை சொல்லக்கூடிய, அந்த பக்தியால் முக்தியை அடையக்கூடிய வழியை சொல்லக்கூடிய கிரகம் குரு தான். ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடம் பக்தி, 9ஆம் இடம் 12ஆம் தனுசு, 12ஆம் இடம் மீனம் முக்தி. இந்த ரெண்டுக்கும் அதிபதி யார் அப்படின்னா இந்த குரு பகவான் தான். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த குரு பகவான், இந்த பராபவருடத்துடைய ராஜாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு தான். அதை விட இந்த குரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் உச்சம் அடைவார். அப்படியாப்பட்ட உச்சமாக பயிற்சி அடைகிறார். இது 12 ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மை, உலகத்துக்கு பெரிய நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்பாகவே இந்த குரு பயிற்சி அமைகிறது. இப்போ இந்த குரு பயிற்சியால் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து, சுகஸ்தானம் 4ஆம் இடத்திற்கும், 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை துணை ஸ்தானம், கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில், சமூகம், வாடிக்கையாளர்கள் சொல்லக்கூடிய இடம். இந்த 4க்கும் 7க்கும் உடைய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல உச்சமாக சஞ்சரிக்க போகிறார். கடந்த ஒரு வருஷமா 10ல் குரு இருக்கார். 10ல் குரு வந்தால் பதவி பறிபோகும், உத்தியோகம் இருந்தால் சஸ்பெண்ட் ஆகும், இடமாற்றம் சம்பவிக்கணும், கர்ம குரு அப்படின்னு சொல்லுவாங்க. சிவபெருமான் திருவுடைந்து பிச்சை எடுக்க வந்தார். இந்த மாதிரியான 10ஆம் இடத்துக்கு குரு விலகி 11ஆம் இடத்துல உச்சமாக சஞ்சரிக்கிறார். வேற எந்த ராசிக்கும் 11ஆம் இடத்துல குரு உச்சமாக மாட்டார், கன்னிராசியை தவிர. 11ஆம் இடங்கிறது அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஸ்தானம். 11ஆம் இடம் லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம், நெருங்கிய நட்பு வட்டாரங்களை சொல்லக்கூடிய இடம், நம்மளுடைய அபிலாஷைகள், நம்மளுடைய வேண்டுதல்கள், எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் நடக்கக்கூடிய இடம். அதே மாதிரி நமக்கு தொழிலில் ஏற்படக்கூடிய லாபம், அனைத்து லாபத்தையும் சொல்லக்கூடிய இடம் 11ஆம் இடம். இந்த இடத்துல போய் குரு உட்கார்ந்துருக்காரு, உச்சமாக உட்கார்றாரு. தன லாபம் நிறைய போகிறது இந்த குரு பெயர்ச்சியால கன்னிராசியை பொறுத்த வரைக்கும். 4ஆம் அதிபதி 11ல் இருக்காருன்னா அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு கட்டக்கூடிய அமைப்பு, நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, போர் அடிக்கக்கூடிய அமைப்பு, ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு யோகம், புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, இந்த வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு லாபகரமான குரு பயிற்சி. 7ஆம் இடத்து அதிபதி 11ல் இருக்காருன்னா 7-11 சம்பந்தப்பட்ட திருமணம் கைகூடும், குழந்தை பிறப்பு, 2வது குழந்தை பிறப்பு இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கருவுண்டாக்கக்கூடிய அமைப்பு, கூட்டு தொழிலில் அமோக லாபம், கூட்டு தொழில் ஏற்படக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா தொழிலில் மிகப்பெரிய லாபத்தை சொல்லக்கூடிய குரு பயிற்சியாக இருக்கும். நினைத்த காரியமெல்லாம் நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சியாக இருக்கும் உங்கள் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும். 7ஆம் இடத்து அதிபதி 11ல் இருந்தால் வாழ்க்கை துணை, ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் வாழ்க்கை துணை வழியாக உங்களுக்கு பெரிய நன்மைகள், ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய குரு பயிற்சி கன்னிராசியை பொறுத்த வரைக்கும். 11ஆம் இடத்துல இவ்வளவு சிறப்பு வாய்ந்த குருவாக சஞ்சரிக்கிறார். குரு எங்கே இருந்தாலும் அவர் இருக்கிற இடத்துல இருந்து 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை பார்வர். குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. அதாவது குரு எங்கெல்லாம் பார்க்குறாரோ அந்த இடம் சுபத்துவம் அடையும், நன்மை செய்யும் அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம், எவ்வளோ தோஷம் இருந்தாலும்.
அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா குரு 5வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறார். 3ஆம் இடங்கிறது என்ன? முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்து, இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். இந்த 3ஆம் இடத்தை குரு பார்க்குறார் அப்படின்னா எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி பெறும். வெற்றி ஸ்தானம் 3ஆம் இடம். குரு பார்க்குறாருன்னா எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி பெறும். நம்ம வாழ்க்கையில் முதல்ல எடுக்கக்கூடிய எந்த ஒரு செயலுக்காகவும் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் 3ஆம் இடம். அப்போ 3ஆம் இடம் ஆக்டிவ் ஆகாமல் நம்ம புதிய முயற்சி எடுக்க முடியாது. அப்போ 3ஆம் இடம் ஆக்டிவ் ஆகுதுன்னா நம்ம இப்போ எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்தும் சுபத்துவமாக வெற்றி தரக்கூடிய அமைப்பாக இந்த குரு பெயர்ச்சி கன்னிராசிக்காரர்களுக்கு அமையும். இளைய சகோதர வழி அனுகூலங்கள் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள், கான்ட்ராக்ட் இதெல்லாம் கிடைத்து ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய, ஆடை ஆபரண சேர்க்கையை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி கன்னிராசிக்காரர்களுக்கு அமையும். அடுத்ததா 7வது பார்வையாக உங்க ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த 7வது பார்வை தான் முழு பார்வை. அப்போ 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால குழந்தை பிறப்பு, அதே மாதிரி 5ஆம் இடம் முதல் இது வரைக்கும் குழந்தையே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை பிறப்பு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கரு உண்டாகக்கூடிய அமைப்பு, திருமணம் கைகூடும், அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கும். வீடு கட்டுறது, காது குத்துறது, கல்யாணம் பண்ணுறது, கிரகப்பிரவேசம், கிரகாரம், இந்த மாதிரியான அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கும். உங்களுக்கு பதவி பொறுப்பு எல்லாம் கிடைக்கும். வீட்டில் வயதானவர்களால் நன்மை ஏற்படும். பிள்ளைகளால் உங்களுக்கு புகழ், அந்தஸ்து, கௌரவம் உயரும். இந்த மாதிரியான யோக பலன்கள் மிக அற்புதமாக இருக்கிறது. 5ம் 9ம் மிஞ்சும் பொருட்களுமாக மிகப்பெரிய யோகத்தை, நன்மையை தரக்கூடிய அமைப்புடன் இருக்கிறது. 5ஆம் இடத்தை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை 7வது பார்வை குரு பார்க்கறதுனால எதிர்பாராத அதிர்ஷ்டம், நன்மை, உங்களுடைய புத்தி, சிந்தனை, செயல்களெல்லாம் மிக சிறப்பாக செயல்படக்கூடிய குரு பயிற்சியாக கன்னிராசிக்காரர்களுக்கு அமைகிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 9வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறார். இதுதான் முக்கியம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு கண்டக சனி நடக்குது. கேரளாக்காரங்கெல்லாம் கண்டக சனி தான் பயப்படுவாங்க. 7 நாட்டு சனியோ அஷ்டமி சனிக்கோ பயப்பட மாட்டாங்க. கண்டக சனி கொண்டே போகும் அப்படிம்பாங்க. ஏன்னா 7வது பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறாரு இல்லையா? அப்போ சனி பார்த்தாலே சலிப்பு, பிடிவாதம், மந்தம். அப்போ இந்த குரு பகவான் 9வது பார்வையாக சனியை பார்க்கறதுனால, 7ஆம் இடத்தை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டக சனியோட பாதிப்பு குறைகிறது. கண்டக சனியோட பாதிப்பு, அதாவது சனி சுபத்துவம் அடைஞ்சால் கண்டக சனியாக வேலை செய்ய மாட்டார். நன்மைகள் அதிக அளவு கைகூடும். திருமண முயற்சிகள் எல்லாம் கைகூடும். கூட்டு தொழில் அமோக லாபம், புதிய பார்ட்னர்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு, அதாவது சமூகத்தில் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, அறிமுகம் ஏற்படக்கூடிய அமைப்பு. முக்கியமாக கண்டகசனி பாதிப்பு, சலிப்பு, பிடிவாதம், மந்தம் குறைந்து சுறுசுறுப்பும் செயல்களில் வெற்றியும் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய குரு பெயர்ச்சியாக இந்த குரு பெயர்ச்சி கன்னிராசிக்காரர்களுக்கு அமைகிறது. இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் குரு பெயர்ச்சி 12 ராசியில் குரு 11ஆம் இடத்துல உச்சமாகிறது கன்னிராசிக்கு தான். அதனால எதை தொட்டாலும் லாபம், நன்மை, அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கக்கூடிய அமைப்பு, புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, திருமணம் போன்ற அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடந்து பொருளாதார தனலாபம், எதிர்பாராத தனலாபம், எதிர்பாராத அதிர்ஷ்டம், ரேஸ் லாட்டரி, இந்த மாதிரியான மிகப்பெரிய தனம் வந்து சேரக்கூடிய குரு பயிற்சியாக கன்னிராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.